இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ரைனைட்டிஸோட கிளினிக்கல் பாத்வே. ஒரு நார்மலான ஆரோக்கியமான மூக்கின் செயல்பாடு எப்படி வீக்கத்தால பாதிக்கப்பட்டு மொத்தமா மாறுது அப்படிங்கறத இப்போ நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். சரி, டாபிக்குள்ள போலாம். முதல்ல ரைனைட்டிஸ் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மூக்கின் உட்புற படலமான மியூக்கோசால ஏற்படுற வீக்கம் அல்லது இருச்சலை தான் இப்படி சொல்றோம். இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அதிகப்படியான சளி உற்பத்தியாகி ரத்த ஓட்டமே மாறிடும். இத தெளிவா புரிஞ்சுக்க ஒரு ரோட் மேப் வச்சிருக்கோம். Anatomy and function, the inflammatory pathological cascade, allergic versus non-allergic rhinitis, clinical signs and symptoms, அப்புறம் diagnosis and medical management. இதுதான் நம்ம flow. நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது anatomy and function. ஒரு நோயை பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த உறுப்போட நார்மலான கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லையா? உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? ஒரு ஆரோக்கியமான மனுஷனோட மூக்கு தினமும் சுமார் 1 லிட்டர் சளிய உற்பத்தி செய்து. நம்ம மூக்கின் உட்புற படலத்துல பல முக்கியமான அமைப்புகள் இருக்கு. மியூகோசா சளிய உருவாக்கி கிருமிகளை தடுக்குது. நுண்ணிய முடி மாதிரி இருக்கிற சீலியா சளிய அப்படியே மூவ் பண்ணிட்டே இருக்கும். பிளட் வெசல்ஸ் நம்ம சுவாசிக்கிற காற்றை இதமாக்குது. இது மட்டும் இல்லாம மாஸ்ட் செல்ஸ், இயோசினோஃபில்ஸ், மேக்ரோஃபேஜஸ் மற்றும் லிம்போசைட்ஸ் மாதிரியான இம்யூன் செல்ஸ் நம்மள பாதுகாக்க எப்பவும் ரெடியா நின்னுட்டு இருக்கு. இந்த அமைப்புகள் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ஒத்திசைவோட வேலை செய்யுது. காற்றில் உள்ள மாசுகளை வடிகட்டுறது, ஈரப்பதமாக்குறது, வெப்பநிலையை சீராக்குறது, வாசனையை உணர்வது, அப்புறம் இம்யூன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது எல்லாமே இந்த ஆரோக்கியமான மூக்கின் வேலைகள் தான். ஆனா ரைனைட்டிஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மொத்த சிஸ்டமும் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற பகுதி தி இன்ஃப்ளமேட்டரி பேத்தலாஜிக்கல் கேஸ்கேட். அந்த வீக்கம் எப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி உருவாகுது அப்படிங்கறத இப்ப பாப்போம். இந்த வீக்கம் 4 முக்கியமான ஸ்டெப்ஸா நடக்குது. ஸ்டெப் 1, மகரந்தம், தூசு இல்ல வைரஸ் மாதிரியான ட்ரிகர்ஸ் மூக்குக்குள்ள நுழையிறது. ஸ்டெப் 2, இது பார்த்த உடனே நம்ம இம்யூன் செல்ஸ் அலர்ட் ஆகுது. குறிப்பா மாஸ்ட் செல்ஸ், இயோசினோஃபில்ஸ், அப்புறம் டி லிம்போசைட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. ஸ்டெப் 3, இதன் விளைவா ஹிஸ்டமின், லியூகோட்ரைன்ஸ், ப்ராஸ்டாகிளாண்டின்ஸ் மற்றும் சைட்டோகைன்ஸ் மாதிரியான கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஃபைனலா ஸ்டெப் 4, இதனால இரத்த நாளங்கள் விரிவடைஞ்சு நரம்புகள் தூண்டப்பட்டு சுரப்பிகள் அளவுக்கு அதிகமா சளிய உற்பத்தி செய்ய ஆரம்பிக்குது. இதுல குறிப்பா இந்த IgE மீடியேட்டட் மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுதுன்னு கவனிங்க. இது 2 ஸ்டெப்ல நடக்கும். முதல்ல சென்சிடைசேஷன், அதாவது ஒரு அலர்ஜன் உடம்புக்குள்ள நுழைஞ்சதும் பி லிம்போசைட்ஸ் IgE ஆன்டிபாடிஸை உருவாக்கி அதை நேரா மாஸ்ட் செல்ஸ் கூட இணைச்சிடும். அடுத்த முறை அதே அலர்ஜன் திரும்பவும் உடம்புக்குள்ள வரும்போது IgE அதை கரெக்டா கண்டுபிடிச்சிடும். உடனே மாஸ்ட் செல்ஸ் உடைஞ்சு ஹிஸ்டமின் பெருமளவுல வெளியேறும். இதுதான் ஒரு அலர்ஜி ரியாக்ஷனோட மெயின் கான்செப்ட். அடுத்து நாம பார்க்க வேண்டியது அலர்ஜிக் மற்றும் நான் அலர்ஜிக் ரைனைட்டிஸ். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸா சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க இந்த 2 வகைகளையும் நீங்க தெளிவா வேறுபடுத்தி அறிய வேண்டியது ரொம்பவே அவசியம். முதல்ல IgE மீடியேட்டட் அலர்ஜியை 2 வகையை பிரிக்கலாம். ஒன்னு சீசனல் அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அதாவது குறிப்பிட்ட சீசன்ல மரங்கள் இல்ல புற்கள்ல இருந்து வர்ற மகரந்தங்களால ஏற்படுறது. இன்னொன்னு பெரனியல் அலர்ஜிக் ரைனைட்டிஸ், இது வருஷம் முழுக்கவே வீட்டு தூசு, செல்லப்பிராணிகள் அல்லது பூஞ்சைகள்னால ஏற்படுறது. பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டாலே போதும், அதுக்கான காரணத்தை ஈஸியா ட்ராக் பண்ணிடலாம். ஆனா ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூக்கு ஒழுகுவதெல்லாம் அலர்ஜி கிடையாது. நான் அலர்ஜிக் வகைகளுக்கும் IgEக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுல பல வகைகள் இருக்கு. ரைனோ வைரஸ் மாதிரியான வைரஸுகளால வர இன்ஃபெக்ஷியஸ் ரைனைட்டிஸ், புகை அல்லது மன அழுத்தத்தால இரத்த நாளங்கள்ல ஏற்படுற மாற்றங்களால வர்ற வாசோமோட்டர் ரைனைட்டிஸ், பிரெக்னன்சி டைம்ல ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களால வர்ற ஹார்மோனல் ரைனைட்டிஸ், அப்புறம் சில மருந்துகளால ஏற்படுற ட்ரக் இன்டியூஸ்ட் ரைனைட்டிஸ்னு இது பெரிய லிஸ்ட். சோ இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு கிளினிக்கல் பாயிண்ட் இருக்கு. அதுதான் ரைனைட்டிஸ் மெடிகமெண்டோசா. அப்படின்னா என்ன? மூக்கடைப்பு சரி செய்ய நாம யூஸ் பண்ற நாசல் ஸ்ப்ரேக்களை ஒருத்தர் அதிகமா பயன்படுத்திட்டே இருந்தா மூக்குல உள்ள ரத்த நாளங்கள் அந்த மருந்துக்கே அடிக்ட் ஆகிடும். அதனால ஒரு கட்டத்துல அந்த மருந்தை நிறுத்தினா கூட மீண்டும் ரொம்ப கடுமையான மூக்கடைப்பு ஏற்படும். இதை நாம கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும். அடுத்த பகுதி கிளினிக்கல் சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். இவ்ளோ நேரம் நாம பார்த்த அந்த செல்லுலார் மாற்றங்கள் ஒரு பேஷண்ட்க்கு பிசிக்கலா எப்படிப்பட்ட அறிகுறிகளா மாறுதுன்னு இப்போ பாப்போம். ஹிஸ்டமின் வெளியேறதால மூக்குல தொடர் தும்மல், மூக்கடைப்பு, அப்புறம் வாசனையின்மை ஏற்படுது. கண்கள் செவந்து போய் அரிப்பு இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு ரொம்ப சோர்வாவும் தூக்கமின்மையும் இருக்கும்.
நீங்க பிசிக்கலா செக் பண்ணும்போது ரத்த நாளங்கள் விரிவடைகிறதால மூக்கின் உட்புற படலமான மியூக்கஸா வெளிரி போய் வீங்கி இருக்கிறதையும் கண்களுக்கு கீழே அலர்ஜியால வர கருவளையங்களையும் ரொம்ப தெளிவாவே பார்க்க முடியும். நாம இப்போ நம்ம கிளினிக்கல் பாத்வேயோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அதுதான் டயக்னோசிஸ் அண்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். இந்த தொடர்வீக்கத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படிங்கறதுல தான் இப்போ நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி. நோய்க்கான சரியான தூண்டுதலை கண்டுபிடிச்சு அந்த பேஸ் வீக்கத்தை நாம எப்படி கரெக்டா ட்ரீட் பண்றது யோசிச்சு பாருங்க. அதுக்கான விடை தான் இந்த டயக்னாஸ்டிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ். எடுத்த உடனே பேஷண்டோட ஹிஸ்டரி, அப்புறம் பிசிக்கல் எக்ஸாமினேஷன். அடுத்து ஸ்கின் பிரிக் டெஸ்ட் மூலமா தோல்ல சிவந்து அரிப்புடன் கூடிய வீக்கம் இருக்கான்னு செக் பண்றது. பிளட் டெஸ்ட் மூலமா IgE லெவல்ஸ் அளவிடுறது. அது மட்டும் இல்லாம நேசல் ஸ்மேர் பரிசோதனை செஞ்சு அலர்ஜியை குறிக்கிற யூசினோஃபில்ஸ் அதிகமா இருக்கான்னு பாக்குறது. இது எல்லாமே பெர்ஃபெக்டான டயக்னோசிஸ்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். நாம பேஷண்ட்டுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு மருந்தும் இன்ஃப்ளமேட்டரி கேஸ்கேட் இன் எந்த படியை தடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிட்டிரிசின் பாத்தீங்கன்னா நேரடியா ஹிஸ்டமைன் விளைவுகளை தடுக்கும். ஃப்ளூட்டிகசோன் ஒட்டுமொத்த வீக்கத்தையும் குறைக்கும். சியூடோஎஃபிட்ரின் மூக்கடைப்பை சரி பண்ணும். மாண்டிலூகாஸ்ட் வீக்கத்தை உருவாக்குற மத்த கெமிக்கல் மீடியேட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு குறிப்பிட்ட டார்கெட் இருக்கு. இது வெறும் சாதாரண சளிதானே அப்படின்னு இதை அலட்சியப்படுத்தவே கூடாது. சரியான ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா இது சைனசைட்டிஸ், காது இன்ஃபெக்ஷன்ஸ், தூக்கமின்மை, நேசல் பாலிப்ஸ், ஏன் ஆஸ்துமாவை கூட இன்னும் மோசமாக்குறதுன்னு பல தீவிரமான சுவாச பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துடும். இந்த கேஸ்கேட நீங்க முழுமையா புரிஞ்சுக்கணும். பேஷண்டோட சுவாச பாதையை பாதுகாக்கிறது தான் உங்களோட தலையாய கடமை. கரெக்டான ட்ரீட்மெண்ட் மூக்கின் நார்மல் செயல்பாட்டை திரும்ப கொண்டு வரும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன அலர்ஜி மூக்குல இவ்ளோ பெரிய செயின் ரியாக்ஷனை ஏற்படுத்துதுன்னா நம்ம உடம்பின் மத்த உறுப்புகள்ல இன்னும் என்னென்ன ரகசிய கேஸ்கேட்ஸ் தூண்டப்பட்டுட்டே இருக்கு. இத பத்தி யோசிங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த டாபிக்ல சந்திப்போம். Thank you for watching Science Force. இன்று ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டது உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.